ஒரு நாள் ரமேஷ் அவங்க வீட்டு கிச்சனுக்குள்ள போனான். பாலை சூடு பண்ணி அதை குடிக்கிறதுக்காக பாலை எடுத்தான். பால் கெட்டு போயிருந்துச்சு. உடனே அம்மாவை கூப்பிட்டான். அம்மா, பால் கெட்டு போயிட்டது, நான் அதை தூர கொட்டிரவா? அடுத்த ரூம்ல இருந்து அவனோட அம்மா பதில் குரல் கொடுத்தாங்க. கொஞ்சம் பொறு, தூர கொட்டுறாத. ரமேஷ் மறுபடியும் சொன்னான், பால் கெட்டு போயிட்டுதுமா. சரிடா, கொஞ்சம் பொறு, நான் வர்றேன்னு சொல்லிட்டே அம்மா கிச்சனுக்குள்ள வந்தாங்க. அந்த பாலை அதே பாத்திரத்தோட ஸ்டவ்ல வச்சாங்க. ஸ்டவ்வை எரிய விட்டாங்க. பாலுக்குள்ள கொஞ்சம் வெல்லத்தையும் சீனியையும் போட்டாங்க. நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து திடப்பொருளா மாறுச்சு. அம்மா அதை கீழே இறக்கி அழகா ஸ்லைஸ் போட்டாங்க. இத சாப்பிடுன்னு ரமேஷ் கிட்ட கொடுத்தாங்க. ரமேஷ் சாப்பிட்டான். செம ருசி. இது என்னதுமான்னு கேட்டான். இதுதாண்டா கலக்கன் ஸ்வீட்னு அம்மா சொன்னாங்க. கெட்டுப்போன பாலோட சில பொருட்களை சேர்த்து அத மிக சுவையான ஊட்டச்சத்து மிக்க இனிப்ப அந்த அம்மா சில நிமிஷங்கள்ல செஞ்சிட்டாங்க. இதே மாதிரிதான் கடவுளாலையும் இந்த உலகத்தையே ஒரு நொடியில மாற்ற முடியும். இந்த உலகத்துல இயற்பியலின் விதிகள் இருக்குது, வேதியியலின் விதிகள் இருக்குது, இயற்கை விதி இருக்குது. எல்லாமே அவர் படைச்சது. கடவுள் இந்த உலகத்தை எப்படினாலும் அவர் இஷ்டப்படி கலக்கலாம், மிக்ஸ் பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம பல போராட்டங்கள்ல சிக்கிட்டு இருக்கலாம். இதுல இருந்து மீளவே முடியாதுங்கிற மனநிலைமைக்கு நாம வந்திருக்கலாம். கடவுள்கிட்ட ஜஸ்ட் சொல்லுங்க, போதும். அவர் ஏதாவது செஞ்சு நாம சந்திக்கிற போராட்டங்களையே நமக்கு நன்மையானதா மாற்றித்தர வல்லவரா இருக்கிறாரு. அலையில மாட்டிக்கிட்டோமேன்னு கவலைப்படாதீங்க. அந்த அலை உங்களை அழிக்காது, இன்னும் உயர கொண்டு போகும். புயலை எதிர்நோக்க வேண்டி இருக்குதேன்னு கலங்காதீங்க. புயல் உங்களை தூக்கி எறியாது. கடவுள் தரும் சிறகுகளை வச்சு கழுக போல செட்டைகளை அடிச்சுக்கிட்டு உயர பறக்க போறீங்க. கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதுன்னு அவர் சொல்றத கேளுங்க. சந்தோஷமாயிருங்க.